ஸோ நம்ம வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பார்க்குறோம். நேஷனல் எமர்ஜென்சி 352 கூட வித்தியாசம் இது. ஸ்டேட் எமர்ஜென்சினா எந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணலையோ, எந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து கான்ஸ்டியூஷனல் சென்டரோட டைரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ, அப்போ வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் இல்லை கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க. 1967 to 69 பார்த்தீங்கன்னா நிறைய பீகார்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டது. சென்டர் சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து பீகார் அந்த ஸ்டேட்ஸில் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி மாதிரி ஆளுங்களாம். மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதிகமாக மிஸ்யூஸ் பண்ண ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 356. சென்டர் சொன்னதை கேட்கலனாலே உடனே அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை கலைச்சிடுறது. இப்போ பல மாற்றங்களுக்கு, பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நான் சொன்னேன், புஞ்சி கமிஷன், சர்க்காரியா கமிஷன்லாம் சொன்னதுக்கப்புறம், பல ரிஃபார்ம்ஸ் வந்த அப்புறம், பல ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் ஒன்று முடிவு பண்ணாங்க. சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை, அபாலிஷ்லாம் பண்ண முடியாது, கலைக்க முடியாது, வேணா ஒத்தி வைக்கலாம். ஆவுனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலன்னா, இப்போ வந்து உயிரோடு இருந்திருந்தா, ஒருவேளை இந்த மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ வந்து பிஜேபிக்கு மாறா எப்படி இருக்காங்களோ ஆப்போசிட்டா இப்படி இருந்திருந்தா, 356 ஆர்டிக்கல் அதே மாதிரி பழைய ஸ்டேட்டஸ்லேயே இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு கவர்மெண்ட்டை கலைச்சிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை கலைச்சிருப்பாங்க, கேரளா கவர்மெண்ட்டை கலைச்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்காதவங்கள எப்படியாவது அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ற மெயின் ஆர்டிகல் 356. இதுதான் பிரசிடென்ட் ரூல், இல்லைன்னா ஆளுநர் ஆட்சின்னுவாங்க. பிரசிடென்ட்டோட பவர் வந்து கவர்னர் கொடுத்து, கவர்னர் வந்து டெலிகேட் பண்ணி, அந்த கவர்னர் வந்து இங்க வந்து ரூல் பண்ணி எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டும் கவர்னரும் யாரோட பப்பட்டுனா, யார் கையில இருக்காங்கன்னா, அப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கையில இருப்பாங்க. அவங்க சொல்றதை சொல்லி கேட்டுதான் இவங்க பிரசிடென்ட் ரூலை கொண்டு வராங்க. ஆனா பல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த அப்புறம் சரியா நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இது இந்த ஆர்டிக்கலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, சீரழிஞ்சு போறது எல்லாமே கம்மியா இருக்கு. எப்படின்னா, ஒரே ஒரு மெயின் திங் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் நீங்க வந்து அபாலிஷ் பண்ண முடியாது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டை நீங்க கலைக்க முடியாது, வேணா சஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பிரசிடென்ட் ரூல் தேவையா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் லோக்சபா ராஜ்யசபாலையும் சிம்பிள் மெஜாரிட்டியில பில் பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணா கண்டினியூ ஆகட்டும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. நேஷனல் எமர்ஜென்சி வந்து எவ்வளவு நாள்னாலும் கண்டினியூ பண்ணலாம். ஆனா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 3 வருஷத்துக்குள்ளதான் மேக்சிமம், நீங்க அதுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 365 சேர்ந்து செயல்படும். 356 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா, இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம், இருக்கிற அரசமைப்போட செட்டப் பிரகாரம் இங்க கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா, யாரு? பிரசிடென்ட். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட்டை கலைச்சிங்க. இந்த மாதிரி கலைக்கிறது கூட தப்புன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ லோக்சபா ராஜ்யசபால எல்லாம் பாஸ் ஆகி ப்ராப்பரா வந்த அப்புறம் வேணா கலைச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியா சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும்னு மாத்திட்டாங்க. இன்னொன்னு 365 பாத்தீங்கன்னா, சென்டர் கொடுத்த டைரக்ஷனை ஏதாவது ஸ்டேட் ஃபாலோ பண்ணலன்னா டக்குன்னு இதுக்கு முன்னாடி கலைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் வந்து உடனே எல்லாம் கலைக்க முடியாது. இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுதான் இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூலு டக்குன்னு ஒரு ஸ்டேட்ல கொண்டு வர முடியாது. ஒருவேளை கொண்டு வந்தாலும் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த பிரசிடென்ட்ஸ் ரூல்ல இருந்து அந்த ஸ்டேட்டை காப்பாத்துது, அந்த மாநிலத்தை காப்பாத்துது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கு, டக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா செயல்பட முடியாது அப்படின்றதுக்கு எதுனா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஹவுஸ்லயும் 2 மாசத்துக்குள்ள லோக்சபா ராஜ்யசபா 2 இடத்துலயும் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி ஆகணும். நீங்க சும்மா வந்து பிரசிடென்ட் ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஈகோக்காக டக்கெல்லாம் கலைக்க முடியாது. நீங்க ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும்,
லோக்சபாலையும் பாஸ் ஆகணும். இது ஒரு செக்கு பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டேட்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஒருவேளை அந்த நேரத்துல லோக்சபா கலைஞ்சிருந்தா அங்க லோக்சபா வந்ததுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள அந்த பில்லை பாஸ் பண்ணணும். அது நீங்க ஆர்டிகல் 352லயே படிச்சீங்க, அங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு மாசம் இருக்கலாம் அது வேலிடிட்டி? 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்தி ஆகணும். எது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1ஆம் தேதி, நல்லா கவனிங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிகல் 356 பிரகாரம். இங்கிருந்து 2 மாசத்துக்குள்ள, ஜூன் 30க்குள்ள, இல்ல ஏப்ரல் மே 31க்குள்ள, ஏப்ரல் அண்ட் மே 31க்குள்ள ராஜ்சபாலையும் லோக்சபாலையும் இந்த பில்லு ஓகே, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரது கரெக்ட் தான் அப்படின்னு அப்ரூவல் பண்ணோம். அங்கிருந்து திரும்பி 4 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி பில்லு இன்னொரு வாட்டி பாஸ் ஆகணும். இல்லைன்னா 6 மாசத்துல இது டிஸ்கண்டினியூ ஆயிரும். எது? ஆளுநர் ஆட்சி. எங்க? அந்த ஸ்டேட்ல. இந்த மாதிரி எத்தனை நாள் ஓட்டலாம் சார் அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு மேல ஓட்ட முடியுமா சார்? ஓட்ட முடியாது. ஆனா நேஷனல் எமர்ஜென்சி போயிட்டே இருக்கலாம். ஆர்டிகல் 352 போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆர்டிகல் 326க்கு 3 வருஷம் தான் மேக்சிமம். எப்படின்னாலும் அதுக்குள்ள அது பஞ்சாயத்தை முடிச்சாகணும். நான் சொன்னேன் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்துடும் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. நேஷனல் எமர்ஜென்சி வந்து கம்ப்ளீட் இந்தியா ஆர் சம் பார்ட் ஆஃப் இந்தியா. ஆனா இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு 6 மாசம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃப்ரெஷ்ஷா சொல்றேன், ஏப்ரல் 1ஆம் தேதி இங்க பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் 2 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி, திரும்பி அக்டோபர்ல நவம்பர்ல ஒரு வாட்டி பாஸ் பண்ணி, அடுத்த மார்ச் 31க்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செக்மேட் வச்சாங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல அதுக்கு ஒரு செக்மேட் வச்சாங்க. என்ன செக்மேட்னு அங்க கிளியரா இருக்கு பாருங்க. நேஷனல் எமர்ஜென்சில இருந்தா மட்டும்தான் அதை நீங்க பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா 352 இருக்கு, 356 இருக்கு. 352 சேர்ந்து இருந்தா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 352 இல்லைன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 2வது கண்டிஷனை பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இங்க எலெக்ஷன் நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்தக்கூடிய சிச்சுவேஷனோ சூழ்நிலையோ இல்லை, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கணும். இது ரெண்டும் வாங்குறதுக்குள்ளேயே போதுண்டா சாமின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நேஷனல் எமர்ஜென்சியும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனும் சர்டிபிகேட் தர மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிஸ்கண்டினியூ பண்ணி ஆகணும். 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறமாவே இந்த 2 செக்மேட் இருக்கு. நான் திரும்பி சொல்றேன், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எங்க? உங்களுக்கு பார்லிமெண்ட்ல. கரெக்டா? 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு 6 மாசம் தாராளமா பண்ணலாம் பார்லிமெண்ட்ல சொல்லி. 1 இயர் முடிஞ்ச அப்புறம் இந்த 2 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி இருந்திருக்கணும் கண்டினியூ பண்றதுக்கு, இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், அங்க இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஈகோ வச்சு இங்க கலைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன்ல 1967ல இருந்து 69க்குள்ள பீகாரை அத்தனை வாட்டி கலைச்சாங்க. அப்படிதான் இங்க கலைக்க முடியாது. இப்போ வந்து எல்லா செக்மேட்டும் வந்துருச்சு. ஸோ 1 இயருக்கு அப்புறம் நீங்க கலைக்கணும்னா ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி இருந்திருக்கணும், இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். என்ன சர்டிபிகேட் அது? இங்க எலெக்ஷன் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை, இங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு வாங்கினாதான் நீங்க அங்கிருந்து இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாமே சேஃப் கார்ட்ஸ் சொல்லுவோம். சேஃப் கார்ட்ஸ் என்ன? காப்பாற்றக்கூடிய ப்ரொடெக்ஷன் டு தி
எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாம, மிஸ்யூஸ் ஆகாம ப்ரொடெக்ஷன் கொடுக்குற உங்களுக்கு இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கிறதுனால தான், சேஃப்கார்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து நல்லது நடக்குது. இது வந்து பிரசிடென்ட் வந்து எனி டைம் அதை வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை ரிமூவ் பண்ணிடலாம். பார்லிமெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரசிடென்ட்டே ரிமூவ் பண்ணிடலாம். அங்க வந்து லோக்சபா ரிமூவ் பண்ணலாம்ல, 352 லோக்சபா ரிமூவ் பண்ணலாம். ஆனா வந்து ரிவோக் பண்ணலாம், திரும்பி பெறலாம், எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணலாம். ஆனா இங்க வந்து பிரசிடென்ட் சொன்னா போதுமானது, லோக்சபாக்கு இங்க வந்து தேவையில்லை. நேஷனல் எமர்ஜென்சியும் பிரசிடென்ட் ரூலுக்கும் டிஃபரன்சஸ் என்ன? நான் முக்கியமானது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது உங்களுக்கு வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்ட் ரெபிலியன். இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் ஸ்டேட் போலன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அதை ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கலைப்பாங்க. பிரசிடென்ட் வந்து கவர்னர் வழியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு. இது ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் வந்து நார்மலா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யார் சொன்னது கேட்கணும்? சென்டர் சொன்னது கேட்கணும். எது? ஆர்டிகல் 352க்கு. ஆர்டிகல் 352, இது ஆர்டிகல் 356. அப்புறம் பார்லிமெண்ட் வந்து யாருக்குனாலும் பவர் கொடுத்து அங்க பிரசிடென்ட் ரூலை வந்து ஸ்டேட்ல நடத்தலாம். இது மேக்சிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். இது வந்து கம்ப்ளீட்டா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டெஃபினட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு நாள்னாலும் அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது முடிஞ்சுதா? இப்போ வந்து பாருங்க, இந்த சென்டர் வந்து யாரும் எந்த ஸ்டேட்னாலும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எந்த ஸ்டேட்னாலும் எந்த விஷயம்னாலும் அமல்படுத்தலாம். ஆனா எந்த ஸ்டேட்ல எமர்ஜென்சி இருக்கோ அங்க மட்டும்தான் சென்டர் வந்து அமல்படுத்தலாம். இது வந்து எந்த ஸ்டேட்னாலும் கை வைக்கலாம், ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சி. இது வந்து ஓன்லி த ஸ்டேட் அண்டர் எமர்ஜென்சி வந்தா நீங்க கை வைக்கலாம். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் எங்க பாஸ் பண்ணணும்? பார்லிமெண்ட்ல. இது சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கும் டோட்டல் இந்தியா, இல்லைன்னா எங்க நேஷனல் எமர்ஜென்சி இருக்கோ அந்த பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கு கையே வைக்க தேவையில்ல. லோக்சபா வந்து பாஸ் பண்ணணும் அந்த ரெசல்யூஷனை, இங்க அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணா போதும், எது எமர்ஜென்சியா டிஸ்கண்டினியூ பண்ணா போதும். காப்பி பண்ணணும். நம்ம நேஷனல் எமர்ஜென்சியில இருக்கோம். போன கிளாஸ்ல 352 பார்த்துட்டோம், இந்த கிளாஸ்ல 356 ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்க எழுதுறது வந்து 356க்கும் 352க்கும் கம்பேரிசன். இது வந்து ரிவோகேஷன் வரும்போது, ரிமூவ் பண்ணும்போது, நீங்க பிரசிடென்ட் ரூலை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு பிரசிடென்ட்டே பண்ணா போதுமானது. லோக்சபா பண்ணணும்னு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே தரல, கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூலை இல்லைன்னா கவர்னர்ஸ் ரூலை 356 ஆர்டிக்கலை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அந்த ரூல் அங்கே போயிட்டு இருக்கு. பண்ணணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பிரசிடென்ட்டே அதை கேன்சல் பண்ணி விட்டா போதுமானது. ஆனா நேஷனல் எமர்ஜென்சிக்கு 2 ரூட் இருக்கு, எதர் லோக்சபா டிஸ்கண்டினியூ பண்ணலாம், இல்லை பிரசிடென்ட்டே எனி டைம் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். எது? நேஷனல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 1991ல இதே மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க, இதே கல்ஃபுக்காக தான். அப்போ வந்து சீனியர் புஷ், அப்போ ஜூனியர் புஷ் வந்து ஒரு 2002ல வந்தான். அவன் வந்து ஒசாமா பின் லேடன் பிரச்சனையை கொண்டு வந்தான். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் புஷ் பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார் கொண்டு வந்தான். இப்போ இருக்கிற ட்ரம்ப் என்ன கொண்டு வந்திருக்கான்? மொத்தமாக நாசமாக்கி விட்டான். எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஆயிலு, எக்ஸ்ப்ளாய்டேஷனு, வார்ஃபேரு, இதனால தான் எல்லாம் பிரச்சனையும். அந்த சும்மா அந்த கிறிஸ்டியன்ஸ் வர்சஸ் முஸ்லீம்ன்ற ஒரு ஃப்ளாகை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது மெயின் இல்லை. அது சும்மா காட்டி அப்படியே பின்னாடி இருக்கிற ஆயிலை வந்து ஆக்குபை பண்ணுறது தான் எங்கள் வேலை. அப்போ கல்ஃப் கிரைசிஸ் வரும்போது எல்லாரையும் போயிட்டு சும்மா போயிட்டு வீம்புக்குன்னு உட்காந்து சண்டை போடுறது எது யூஎஸ்காரன் பண்ணும்போது என்ன ஆகி போச்சு, அங்கே கல்ஃப் ஆயில் கிரைசிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை 1991ல, பிளஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. கொடுமை என்னன்னா அந்த 1991ல தான் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வர வேண்டிய பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வருவாருன்னு பார்த்தாங்க, அவரும் வரல. ரிட்டையர் ஆகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆகி போயிட்டாரு பிவி நரசிம்மராவ். அவரை வேற வழி இல்லாம திரும்பி ரிட்டையர்மெண்ட்லாம் திரும்பி கப்பம் கட்டிட்டு திரும்பி அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. பிவி நரசிம்மராவை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர், கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷன்,
மன்மோகன் சிங்கை தூக்கி பிரைம் மினிஸ்டர் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. பார்த்தா கஜானா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் ஆயிலுக்கு காசு இருக்குது நம்மக்கிட்ட. ஒரே ஒரு வாரத்துக்கு. நல்லா கவனிங்கம்மா. 1 வீக். எல்பிஜி இல்லைன்னா எப்படி தவிச்சு போறீங்க, ஆயில் இல்லைன்னா எப்படி தவிச்சு போவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எவ்ரி இண்டஸ்ட்ரி அடி வாங்கும். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, லூப்ரிகன்ட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் படுத்து விட்டுரும். நீங்கள் வந்து இப்பயாவது உங்களுக்கு இவி, இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமும் வீக்கு. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாவது எலக்ட்ரிக்கல்ல நிறைய ஓடுது. எலக்ட்ரிக் ரயிலு, மெட்ரோ அப்படின்னு ஓடுது, அதனால பரவாயில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் பஸ்ஸே வந்து இவியில் வந்துருச்சு. இப்போ சிட்டி பஸ்ஸு ஏசி போட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறி போச்சு. டாலர் வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. எல்லாருமே இந்தியன் ரூபியை நம்ப மாட்டாங்க. இந்தியன் ரூபி ரொம்ப கம்மியான விலைக்கு போயிடுச்சு. டிப்ரிஷியேட் ஆகி ரொம்ப ரொம்ப டீவேல்யூவேட் ஆகி ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ரூபிக்கு யாருமே மார்க்கெட்டில் யாருமே இந்தியன் ரூபி வாங்க மாட்டாங்க. டாலர் கொடுத்தா தான் வாங்குவாங்க. டாலர் வாங்கணும் நம்ம ரூபியை கொடுத்து. காசு இல்லை. 1 வீக் தான் ஓடும். அப்போ போய் வந்து மன்மோகன் சிங் இருக்கிறதுனால தப்பிச்சோம். மன்மோகன் சிங்க்கு ஃப்ரீ விங்ஸ் கொடுத்தாரு பிவி நரசிம்மராவ். 1991 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வர வேண்டியது. ஆர்டிகல் 360 பாஸ் பண்ண வேண்டியது. பாஸ் பண்ணி எல்லாருக்கும் சேலரிஸ் குறைக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து என்றைக்குமே குறைக்க முடியாது. ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் குறைக்கலாம். எல்லா பணம் கட்டுப்பாடு, எல்லா மணி பில்லு எல்லாமே யார் கையில் போயிடும்னா பிரசிடென்ட் கையில் போயிடும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் எல்லாமே எல்லா பில்லும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும். எல்லாரோட சேலரிஸும் நிறுத்தி வைக்கப்படும். ஸோ என்னன்னா சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் IMF கிட்ட போனால் இந்தியாவே அடமானம் வைக்கிற மாதிரி ஏதோ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லாமல் வெறும் $7 பில்லியன் மட்டும் கொடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுன்னா. எதை? இந்தியன் மார்க்கெட்டை. அப்போ வரைக்கும் பாட்டா, கொரோனா செப்பல் தான் நம்மளுக்கு வந்து விற்பாங்க, புரியுதுங்களா? அந்த 2 செப்பல் தவிர 2 கடை பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். அதுவும் இங்கே பாட்டா இருந்தால் அது பக்கத்தில் கொரோனா இருக்கும். நியூ பேலன்ஸு, பியூமா, ஸ்கெச்சஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அது இம்போர்ட் பண்ணாலேயே 200% டாரிஃப் போடுவாங்க. அதோட விலை 10,000 ரூபான்னா இங்கே உள்ளே வரும்போது 30,000 ரூபா. நீங்கள் வந்து அந்த 1991 ராவ் மன்மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. இதை ராவ் மன்மோகன் மாடல். இது வந்து பிவி நரசிம்மராவும் வந்து மன்மோகன் சிங்கும் வந்து கலந்து போட்ட மாடல். எல்பிஜி மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த ஏன் அந்த எல்பிஜி மாடல் கொண்டு வந்தாங்கன்னா $7 பில்லியன் நாங்கள் தரோம், ஆனால் உங்கள் இந்தியன் எக்கனாமியை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் க்ளோஸ்டாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா சரி, நாங்களும் அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டா என்ன ஆகும்னா ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டு விழுந்துடும். இந்தியன் டீலர்ஸு லைக் பாட்டா, கொரோனா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடுவாங்க. சின்ன சின்ன மர்ச்சன்ட்ஸ்லாம் எங்கேயுமே காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா. பக்காவா அந்த நேரத்தில் அதை பேலன்ஸ் பண்ணாரு மன்மோகன் சிங். பண்ணி $7 பில்லியன் வாங்கினது மட்டும் இல்லை, வித்தின் 1 இயர் வி ஹவ் ரீபெய்டு. இப்போ ஸ்ரீலங்காவும் $4 பில்லியன் நம்ம கொடுத்தோம். $3.9 பில்லியன். எப்போ எக்கனாமிக் கிராஷ் ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஆச்சு. ரொம்ப 4 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்தியன் 1 ரூபா கொடுத்தா ஸ்ரீலங்கா 4 ரூபா கொடுப்பான். அங்கேயும் எல்பிஜி கிடைக்கல, க்ரூட் ஆயில் கிடைக்கல, வாங்குறதுக்கு காசு இல்லை. 2 மாதம் தவிச்சாங்க. விறகடுப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்காவில். அந்த வீடியோஸ் வந்து ஆர் தேர் இன் தி யூடியூப், யூ ஷுட் வாட்ச் தம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இமோஷன் புரியாது. இங்கே எல்பிஜி கிடைக்கலன்றீங்க, அங்கே எல்பிஜியே பார்க்கல. இந்த ஒரு அந்த பைக்ஸ் எல்லாமே நின்று போச்சு. எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல மாட்டு வண்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவில். சிட்டியில் இருக்கிறவங்கலாம் நாசமா போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் சில இடத்துல பவரே இல்லை. ஸோ நீங்கள் அந்த கிரைசிஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போய் லூட் பண்ணாங்கம்மா. நேபாள் எப்படிலாம் பண்ணாங்களோ வீட்டுக்குள்ளே போய் லூட் பண்ணி அதை எரிச்சு
என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்காக்காரங்க. அது என்ன பண்ணாங்கன்னு அவங்களே லூஸ் ஆயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க கரப்ஷன் அதிகமாகி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. எப்படி நேபாளில் எப்படி ஃபுல்லாகவே ஒரு என்ன பெரிய பெரிய மினிஸ்டரே சாவடிச்சிட்டாங்க நேபாளில். ஸோ இதெல்லாம் ஏன் வருது? ஏன் நேபாளையும் அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருது? ஏன் இங்கேயும் அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருது? ஏன்னா ரீசன் நம்பர் ஒன் வந்து அது பேலன்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறது, இருக்கிற காசை கரப்ஷனில் சாப்பிட்றது, ப்ளஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அப்போ அழகா என்ன பண்ணாங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு இதே மாதிரி ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் கிட்ட காசு கேட்குறாங்க 2 வருஷம் முன்னாடி. ஸ்ரீலங்காவுக்கு நான் காசு தரேன், எவ்வளோ காசு? $2 பில்லியன் கொடுக்குறேன். அதுக்கு ஸ்ரீலங்காவே ஆல்மோஸ்ட் அடமானம் வைக்கிற மாதிரி கண்டிஷன். இதை பார்த்து மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் $3.9 பில்லியன் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு. நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்காத, இந்த கடன் நாங்கள் தரோம், நீ இருக்கிறப்ப கொடுங்க. அப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காக்காரன் 2 பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தான். அம்பன் தோட்டா போட்டு நம்மளுக்கு கொடுக்கணுமா, சைனா கொடுக்கணுமா, புத்திசம் பக்கம் சைனா பக்கம் திரும்பணுமா, இந்த பக்கம் திரும்பணுமா, இப்படி வந்து ரொம்ப கேம் ஆடிக்கிட்டே இருந்தான். 2 பக்கமும் விளையாடுவாங்க. மால்தீவ்ஸும் அந்த வேலையை பார்ப்பான், ஸ்ரீலங்காவும் அந்த வேலையை பார்ப்பான். புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டியூவல் நேச்சர் ஆஃப் தி கேரக்டர் இருக்கும். மேபி மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த டியூவல் நேச்சர் கேரக்டர், புரியுதுங்களா? அந்த 2 நேச்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து விளங்காமல் இருந்தது. பட் ஆனால் when India gave this $4 billion and not even single paper signed, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டான். நீ குத்தா கொடு, இல்லைன்னா போ. நம்மளுக்கே அவ்வளோ கடன் இருக்கு, ஆனாலும் நீ வந்து வாழ்க்கைக்கு சோறு இல்லைன்னு போ. ஸ்ரீலங்காக்காரன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2017 இதே மாதிரி நேபாளுக்கு $5,000 கோடி கொடுப்போம் நம்ம. அவங்க கண்ட்ரி பட்ஜெட்டுக்கு காசு கொடுக்குறாள் நம்ம 5,000 crores. அவங்க பட்ஜெட்டுக்கு காசு எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் நம்ம, 5,000 கோடி கொடுப்போம். 20 பஸ் வாங்கியிருக்கான் சைனா கிட்டேருந்து, ஃப்ரீயாக கொடுக்குறான்னு. 5,000 கோடி கொடுத்து அவங்களுக்கு 20 பஸ் கொடுக்க தெரியாதா? ஜெய்சங்கருக்கு எரிஞ்சுது. உடனே என்ன பண்ணிட்டாரு, இங்கிலேருந்து ஆயில் போனாதான் ஆயில். அங்க எங்க? நேபாளில் ஏது ஆயில் இல்லை, மழை இல்லை. ஸோ வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, லைட்டாக டிலே பண்ணினார், அவ்வளோதான். சார், சம் டெக்னிக்கல் இஷ்யூ சார், ஆல் டேங்கர்ஸ் ஆர் ஸ்டாப்பிங் சார், இட் வில் கம் சார். கம்மு தான் போக மாட்டேங்குது உள்ள. எங்க? நேபாளுக்குள்ள போக இறங்கி வந்துட்டாங்க. ஏண்டா 5,000 கோடி கொடுக்குறவங்க, நாங்கள் ஆயில் கொடுக்குறவங்க, எங்களுக்கு 20 பஸ் கேட்டால் தெரியாதா? இல்லை சார், அவங்களா கொடுத்தாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? நீ வாங்கினாதான்டா கொடுப்பாங்க. எல்லாருமே அவங்களாம் டியூவல் நேச்சர் விளையாடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆல் கேம்ஸு. பூட்டான் தான் நான் சைனா பக்கமும் இல்லை, இந்தியா பக்கமும் இல்லைன்றவான். நார்மலாக நான் ஒரு மனுஷன், இன்னும் யாருனாலும் வந்து பாருங்க, நான் யாருனாலும் பண்ணுவான். ஏன்னா இருக்கிற மக்களே நுளம்பூர் அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த்து. நுளம்பூர் முகப்பேர் அளவுக்கு தான் இருக்காங்க மொத்தமாக. எங்கே? பூட்டான்லேயே. நான் சொல்கிற இப்போ எல்லா நாடுகளும் நான் பர்சனலாக விசிட் பண்ணிட்டேன். அங்கே பார்த்துட்டேன். அவங்க வாழ்க்கை என்னன்னு கூட எனக்கு தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப மோசமான நிலை. எவ்ரிடே ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி மாதிரி தான் அவங்க சுச்சுவேஷன். ஆனால் சந்தோஷமா இருக்காங்க. நேபாள், பூட்டான்லாம் பார்த்தீங்கன்னா காசுலாம் அதிகமாக இல்லைன்னாலும் தேர் வெரி ஹாப்பி. நம்மளுக்கு காசே இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஹாப்பி இல்லை. மெயின் ரீசன் வந்து என்னன்னா, நம்மளுக்கு இன்னும் தேவை அப்படின்ற ஒரு டார்கெட். இந்த ஒன் இயர்லயே இந்த மன்மோகன் சிங் வந்து அந்த $7 பில்லியன் ரீபே பண்ணிட்டு எக்கனாமியை மொத்தமா திருப்பி விட்டான். எப்படின்னா, பிரைவேட் செக்டாரும் இருக்கும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும். லிபரலைசேஷன்னா லைசன்சிங் தேவையில்லை. இனிமேட்டு பிரைவேட் செக்டார்காரங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணலாம், நாங்கள் லைசன்ஸ் ராஜை ரிமூவ் பண்ணிடுறோம். பிரைவேட்டைசேஷன்னா இப்பெல்லாம் எது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கோ அது இனிமேட்டு அப்படி இல்லை, பிரைவேட் பிளேயர்ஸும் பண்ணலாம். ஒரு 5 செக்டார் மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. எது? ஸ்பேஸு, அட்டாமிக்கு, இந்த மாதிரி இப்போ போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ண முடியாது. மிச்சது எல்லாமே மினரல்ஸ் இதெல்லாம் வந்து யார் பண்ணணும்? ஓன்லி கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்கினாங்க.
இந்த கேமை கரெக்டாக விளையாடினதுனால எக்கனாமி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆர்டிகல் 360 வர வேண்டியது 1991. பட் ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரலை. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும்போது இது பிரசிடென்ட் தான் ப்ரொக்ளைம் பண்ணுவார். சார், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரும்போது வந்திருந்தா தான் அனுபவிக்கணும்னு இல்லை, கொஸ்டின் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தால் அதே மாதிரி 2 monthsலேயே இது அப்ரூவ் பண்ணணும். எது மாதிரி? ஸ்டேட் எமர்ஜென்சி மாதிரி அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நோ மேக்ஸிமம் பீரியட். எது மாதிரி? நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி. நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி மேக்ஸிமம் பீரியட் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். எது மாதிரி 2 monthsக்குள்ள அப்ரூவ் பண்ணணும்? ஸ்டேட் எமர்ஜென்சி. ரிப்பீட்டட் பார்லிமெண்டரி அப்ரூவல் இஸ் நாட் ரிக்வயர்ட். அப்படி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் இருக்குல்ல, 352க்கும் 356க்கும். ஆனால் 360க்கு ரிப்பீட்டடா பார்லிமெண்டரி அப்ரூவல் தேவையில்லை. புரியுதுங்களா? புரியுது. அப்புறம் இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸ்பெஷல் மெஜாரிட்டி நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி இல்லை, இது சிம்பிள் மெஜாரிட்டி தான். இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. ரிவகேஷன் யார் பண்றா? பிரசிடென்ட். பார்லிமெண்டரி அப்ரூவலோ இல்லைன்னா லோக்சபாவோட அக்செப்டன்ஸோ எதுவுமே இங்க தேவையில்லை. கிளாரிட்டி? கிளாரிட்டி? இந்த அந்த கொஸ்டின் வருதோ இல்லையோ, அந்த கொஸ்டின் வருதோ இல்லையோ, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பா வரும். சார், ஃபினான்ஷியல் காசஸ், ஃபினான்ஷியல் பட்ஜெட் எதுவுமே சரியில்லாதனால தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அப்போ ஸ்டேட்ஸுக்கு காசை எப்படி நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது டைரக்ஷன்ஸ் யாரு கொடுப்பா? பிரசிடென்ட். அதே மாதிரி சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் கூட கை வைக்கலாம். எந்த டைம்ல? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. எல்லா மணி பில்லும் ஃபினான்ஸ் பில்லும் செலவு பண்ற பில்லு, வரவு செலவு பில்லு எல்லாமே பிரசிடென்ட்டோட பார்வைக்கு வச்சுதான் நீங்க அடுத்த மூட்டை கட்டத்துக்கு போக முடியும். எப்பவுமே ஃபினான்ஷியல் பில்லு வந்து இந்த மணி பில்லு, இந்த எனிதிங் டேக்கன் ஆர் அவுட் ஆஃப் கான்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் புட் இன் கான்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, வாட் எவர் யூ டூ, அப்ராப்ரியேஷன் பில்லு எதுவா இருந்தாலும் யாருக்கிட்ட போய் ஆகணும்? ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட் இருந்தாகணும். இதுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட எப்பவுமே ப்ரொசீஜரு ஒரு மணி பில்லுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எப்பவுமே வந்து பிரசிடென்ட்டோட பார்வைக்கு வச்சுதான் நீங்க ஸ்பீக்கர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி தான் நீங்க லோக்சபாலேயே கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்காக ஸ்பெஷலா ஒன்றும் நம்ம எப்பவுமே கொண்டு போகல, அது எப்பவுமே ப்ரொசீஜரே அதுதான். நம்ம அப்படிதான் படிச்சோம். ஆர்டிகல் 110 மணி பில் பிரகாரம், மணி பில்னா என்ன? டாக்ஸ் கலெக்ட் பண்றது, இல்லைன்னா டாக்ஸ்ல வந்த பணத்தை திருப்பி டிபாசிட் பண்றது. எதுல பண்ணுவோம்? கான்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவோட பேங்க் அக்கௌண்ட்னு நினைச்சுக்கோங்க. இது இந்தியாவோட பேங்க் அக்கௌண்ட். இது எங்க மெயின்டைன் ஆகும்? ஆர்பிஐல. நம்ம கொடுக்குற டாக்ஸ், அவங்க செலவு பண்றது எல்லாமே ஆர்பிஐல மெயின்டைன் ஆகுது. இதை வந்து இந்த பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மணி பில் ஒன்று வந்து நீங்க லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். லோக்சபால மணி பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு யாரோட ரெக்கமெண்டேஷன் தேவை? பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்காக மட்டும் வச்சது இல்லது. எப்பவுமே ஒரு மணி பில்லுன்னா யாருக்கிட்ட இருந்தாகணும்? பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் இருந்தாகணும். சரிங்களா? அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ்மா உங்களுக்கு தெரியும், 2019ல உங்களுக்கு புதுசா ஒரு யூனியன் டெரிட்டரி ஆட் ஆயிருக்கு. அது பேரு லடாக்கு. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் யூனியன் டெரிட்டரியா இருந்தது. அது ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா வச்சு இந்த வாட்டி எலெக்ஷன் நடத்தி முடிச்சு வின்டர் கேபிட்டல் வந்து ஜம்மு, சம்மர் கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு வச்சு ரெண்டும் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விட்டாங்க. ஜம்மு வந்து இந்து பண்டிட்ஸ் டாமினேட்டட் ரீஜன், ஸ்ரீநகர் வந்து முஸ்லிம்ஸ் டாமினேட்டட் ரீஜன். ஸோ வின்டர் கேபிட்டல் சம்மர் கேபிட்டல் 2 கேபிட்டலை கொடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்டா வச்சுட்டு 370 அபாலிஷ் பண்ணிட்டு லடாக்கை மட்டும் அப்படியே நீங்க வந்து யூனியன் டெரிட்டரியாவே விட்டாங்க. யூனியன் டெரிட்டரி அப்படின்னா என்ன சார்? யூனியன் டெரிட்டரினா என்ன? சாதாரணமாக லெஜிஸ்லேட்டிவ், சாதாரணமா ஸ்டேட்னா என்ன? இவங்களுக்கு 3 லிஸ்ட் இருக்கா நம்மளுக்கு. 7th ஷெட்யூல்ல எப்படி நம்மளுக்கு வந்து ஃபெடரலிசம்னு சொல்றோம்? ஸ்டேட்டுக்குன்னு சில சப்ஜெக்ட் கொடுக்குறோம். போலீஸு, அக்ரிகல்ச்சர். சென்டருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் தரோம். எது? போர்ட்ஸு, ரயில்வேஸு, அட்டாமிக் எனர்ஜி, சீ போர்ட்ஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் நம்ம ஸ்பேஸு, கம்யூனிகேஷன்,
டிஃபென்ஸு, இதெல்லாம் சென்ட்ரல் சப்ஜெக்ட். சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல போய் நம்ம ஏதாவது சட்டத்தை பாஸ் பண்ண முடியுமா? ஸ்டேட். அதே மாதிரி ஸ்டேட் வந்து சென்ட்ரல் வந்து எப்பவுமே ஸ்டேட் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணலாம். ஆனா ஃபெடரலிசமுக்கு மரியாதை கொடுத்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. போலீஸை பத்தியோ அக்ரிகல்ச்சர் பத்தியோ ஒரு ஸ்டேட் வந்து தனியா முடிவெடுத்துக்கலாம், சட்டத்தை பாஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா ஸ்கெட்யூல் 7ல இருக்கு. எங்க இருக்கு? ஸ்கெட்யூல் 7. எங்க? கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல தான் இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் தான் பாஸ் பண்ணணும், சென்ட்ரல் சப்ஜெக்ட் சென்ட்ரல் தான் பாஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எஜுகேஷன், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், இதெல்லாம் அதெல்லாமே நீங்க வந்து ரெண்டு பேரும் பாஸ் பண்ணலாம். யாரு? ஸ்டேட்டு இல்ல சென்டர். இந்த 3 லிஸ்ட்லயும் அழகா பிரிச்சுட்டாங்க. அது பேர் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. இது பேரு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் மேக்கிங் பவர் இல்ல லா மேக்கிங் பவர், டிவிஷன் ஆஃப் பவர். நீங்க வந்து இதுதான் ஃபெடரலிசம்கான அடிப்படை வந்து ஃபவுண்டேஷன். ஃபெடரலிசம் இந்தியாவில் ஃபெடரலிசம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஸ்டேட்ஸுக்கு தனித்தனியா பவர் கொடுத்துருக்காங்க. யூனியன் மட்டும்தான் ஆண்டுச்சுன்னா அது யூனிட்டரி. யூனியனும் ஸ்டேட்டும் ஈக்குவலா பவரை பிரிச்சுக்கிட்டு ஆண்டுச்சுன்னா அது பேரு வந்து ஃபெடரலிசம். இப்போ ஃபெடரலிசம் இந்த மாதிரி 3 லிஸ்ட் இருக்கும்போது ஸ்டேட்டுக்கு தனியா லிஸ்ட், சென்ட்ரலுக்கு தனியா லிஸ்ட் எல்லாம் இருந்தது. இப்போ யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட் இல்லாதனால, அது ஒரு ஸ்டேட் இல்லாதனால சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டமும் யூனியன் டெரிட்டரியில அமல்படுத்தலாம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டமும் யூனியன் டெரிட்டரியில அமல்படுத்தலாம், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டமும் நீங்க யூனியன் டெரிட்டரியில அமல்படுத்தலாம். அமல்படுத்துறவங்க யாரு? சென்டர் தான். ஸ்டேட்ன்ற பிரச்சனையே அங்க இல்ல. ஏன்னா அது யூடி இஸ் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க ஸ்டேட் என்ற சப்ஜெக்டே இல்ல. இதுக்கு தனியா வந்து டெல்லியும் பாண்டிச்சேரியும் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, யூனியன் டெரிட்டரினா லெப்டினன்ட் கவர்னர் இருப்பார், லெப்டினன்ட் கவர்னர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாரு. யார் இருக்க மாட்டாங்க? சீஃப் மினிஸ்டர். எதை சொன்னாலும் பிரசிடென்ட் சொல்லி தான் கேட்டாகணும். யாரு? அந்த லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் கவர்னர் என்ன பண்ணியாகணும்? எதா இருந்தாலும் பிரசிடென்ட் சொல்லி தான் கேட்டாகணும். எங்க? யூனியன் டெரிட்டரியில. ஆனா இப்ப பாண்டிச்சேரியிலையும் டெல்லியிலையும் போத் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இங்க லா மேக்கிங் பவரும் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் உங்களுக்கு வந்து யூனிட் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி யூனியனும் இருக்கு. இங்க என்ன வித்தியாசம்னா, சாதாரணமா இங்க வந்து சிஎம் ஆனார்னா, இளைய தளபதி சிஎம் ஆனார்னா ஆளுநர் வந்து இங்க வந்து ஓத் செரமனியா நடத்துவார். அவரு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். யார? சீஃப் மினிஸ்டர். ஆனா இந்த ரெண்டும் கட்டாத 2 ஸ்டேட் இருக்குல்ல, எது? டெல்லியும் பாண்டிச்சேரியும். இங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் பவர் இல்ல. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். யூனியன் டெரிட்டரினா எல்லா லிஸ்ட்ல இருக்கிற பவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டேட்னு எதுவுமே இல்லை. இது எடுத்து பக்கத்துல வைங்க. யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டா இருந்தா அடுத்த கான்செப்ட். அதுல என்ன சொன்னேன்? ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னேன்? லிஸ்ட் ஸ்டேட் ஆனதுனால ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால நம்ம வந்து 3 லிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஸ்டேட் லிஸ்ட் தான் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டா இருக்கும்போது மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, கவர்னர் வந்து யார அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் சீஃப் மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அது யூனியன் டெரிட்டரி as well as state. அதான் நான் இங்க சொல்லியிருப்பேன், லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாரு, பிரசிடென்ட் தான் வந்து லெப்டினன்ட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அவங்க தான் அந்த யூனியன் டெரிட்டரி மேட்டர் எல்லாம் பார்த்துப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா மேக்கிங் பவர். 3 லிஸ்ட்ல இருக்கிற பவரும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, யூனியன் டெரிட்டரியில பண்ணிடுவாங்க. ஜுடிஷியரி பவர் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தான் வந்து ஒரு யூடிக்கு ஒரு ஹைகோர்ட் எதுன்னு சொல்லி அடக்கேட் பண்ணுவாங்க. டெல்லி மட்டும்தான் ஓன்லி யூனியன் டெரிட்டரி வித் ஹேவ் ஏ செப்பரேட் ஹைகோர்ட். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து டமன் அண்ட் டைவுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹைகோர்ட். அப்படி அந்தந்த ஹைகோர்ட்டை அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் செப்பரேட்டாக யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா அது டெல்லிக்கு மட்டும்தான். டெல்லி ஹைகோர்ட்டோட பவர் எவ்வளோ பவர்னாமா,
டெல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீவிரமாக இருக்கும். ஏன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கேசஸ்லாம் வருவாங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் உட்கார்றவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க காசு. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக யூனியன் டெரிட்டரி சப்ஜெக்ட்டு, 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டு, பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு, இந்த மாதிரி வந்து பவர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக நிறைய இக்னோர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1-2 கொஸ்டின் கேட்பாங்க, அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் கடைசியில். அதனால் கண்டிப்பாக ஒரு பார்வையிட்டு வச்சுக்கிறது நல்லது. நான் என்னோடய பாலிட்டி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 கிளாஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இது வந்து டெல்லிக்காக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991, 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991ல டெல்லியை ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்றதுக்காக போத் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்டு, இதுல சீஃப் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியாக இதை ரீடிசைன் பண்ணிட்டு அது வந்து லெப்டினன்ட் கவர்னர் பார்த்துப்பாரு. ஆனால் சீஃப் மினிஸ்டருக்கு எலெக்ஷன்ஸ் நடக்கும். அந்த எலெக்ஷன்ஸ்ல சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது யாரு வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ற பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991, 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கதையை உங்களுக்கு தெரிஞ்சாகணும். நீங்க மெயின்ஸ் எழுதினவங்கலாம் ஆர்டிகல் 370 எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி. சார் என்னடா அது ஆர்டிகல் 370 தான் அபாலிஷ் பண்ணிட்டாங்களே, திரும்பி உட்காந்து இவர் ஆர்டிகல் 370 ஏத வைக்கிறாரு. பிளானிங் கமிஷனே கொஸ்டின் கேட்பான் டிஎன்பிசியில். அவனை பொறுத்த வரைக்கும் அது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, ஹிஸ்ட்ரி. புரியுதுங்களா உங்களுக்கு? நத்திங் இஸ் ஓல்டு, நத்திங் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற பேரில் 5 வருஷம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்பான். இதெல்லாம் நீங்கள் தாங்குற சக்தி வந்து டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பேட்டர்ன் ஆஃப் டிஎன்பிசி. ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யூபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களே டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் 4 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? ப்ரிலிம்ஸே, மெயின்ஸ்லாம் யோசிக்காதீங்க. என்ன கேட்டு வைப்பாங்க, எப்படி அந்த ட்ரெண்டை மாற்றுவான்றது எவனுக்குமே தெரியாது டிஎன்பிசி. ஆனால் உழைச்சவங்களுக்கு டிஎன்பிசி எப்பவுமே பலன் இருக்கு, உழைக்கிறவங்களுக்கு பலன் இருக்கு. டேலண்டால நான் அடிப்பேன்னு சொல்றவங்களுக்கு யாருக்குமே வந்து பெருசா சக்சஸ் டிஎன்பிசி குரூப் 1ல வாங்கினதில்லை. ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துச்சு. என்ன ப்ரொவிஷன்னா, அவங்களோட கான்ஸ்டிடியூஷனை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம், அவங்க எலெக்ஷன்ஸ் அவங்களே நடத்திக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதில் தலையிடாது, வெளியிலேருந்து வந்து யாருமே ப்ராப்பர்ட்டியை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வாங்க முடியாது. ஒரு பொண்ணு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இல்லாத மாப்பிள்ளையாக எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து சண்டிகரில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்கிச்சுன்னா அந்த பொண்ணோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசன்ஷிப்பு உடனே துண்டிக்கப்படும். ஆனால் அங்கே இருக்கிற ஆம்பளை மட்டும் 10 பேரை கட்டிக்கிட்டாலும் எங்கேருந்து இருந்தாலும் அவரது மட்டும் துண்டிக்கப்படாது. எவ்வளோ நியூட்ரலாக இருக்காங்க பாருங்க. நடுநிலைன்னா எங்கே இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்கு. பொம்பளை மட்டும் அப்பனா அங்கே பொம்பளைக்கான மரியாதை இருக்கா இல்லையான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்பல. இந்த மாதிரி இருந்தது தான் ஆர்டிகல் 370. இந்த ஆர்டிகல் 370 ஆகஸ்ட் 5, 2019 அபாலிஸ்ட். சீக்ரெட் மிஷன் அது முடிச்சு விட்டாங்க. இந்த ஆர்டிகல் 370 எப்படி பண்ணாங்கன்னு நீங்க பார்க்கணும்னா ஆர்டிகல் 370 படம் எடுங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னாலும் அது ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எப்படி வந்ததை 370 அபாலிஷ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 பிரகாரம் அதை கொண்டு வந்து யூனியன் டெரிட்டரி ஆகிட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 2024 எலெக்ஷன் நடத்தி தனியாக கொண்டுட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் எப்பவுமே நான் பாருங்க, உங்களுக்கு பாலிட்டியில் நான் இன்னைக்கு எடுக்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, கம்பேரிசனில் படித்தாதான் கொஷின். சும்மா படிச்சுக்கிட்டே போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
370 இருக்கும்போது ஆகஸ்ட் 5, 2019 முன்னாடி என்ன, ஆகஸ்ட் 5, 2019 ஸ்பீச்சுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட். கீழிருந்து வருவோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கீழிருந்து. இதுதான் ஒரு பிரச்சனை. ரைட் டு எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகலாங்க, ஐபிசி சிஆர்பிசி இம்ப்ளிமெண்ட் ஆகாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. தனியா சட்டங்கள்ங்க. இப்ப எல்லாமே போய் இப்ப அது நார்மல் ஸ்டேட். நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தது பிடிக்காம தான் பஹல்காம் அட்டாக். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் டியூவல் சிட்டிசன்ஷிப் அங்க இருக்கிறவங்களுக்கு, இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசன்ஷிப். இப்போ சிங்கிள், தமிழ்நாடு மாதிரி. எல்லாம் தமிழ்நாடுல என்ன இருக்கோ அதான். மைனாரிட்டிஸ் எலிஜிபிள் ஃபார் 16% ரிசர்வேஷன், நோ ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் சச் as ஹிந்துஸ் அண்ட் சிக்ஸ். அவங்கள எதிர்த்து தானே அப்போ வந்து தனியாக இண்டிபெண்டன்ஸே வாங்கினது. இந்து பண்டிட்ஸு 1947 அவ்வளோ பேரை அவங்க வந்து கொண்டிருக்காங்க. அவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு. ஆர்டிஐ போட்டு ஒரு பேப்பர் வாங்க முடியாது நீங்க, ஏன்னா இந்தியன் சட்டம் அங்கே அமல்படுத்த முடியாது. இப்போ ஆர்டிஐ போட்டு நீங்க என்ன வேணாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க கேள்வி கேட்டு வாங்கலாம். ஆர்டிகல் 370 என்பது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் எட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ரிப்பப்ளிக் டே. அந்த புது கான்ஸ்டியூஷன் வரும்போது நம்மளுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மட்டுமா சார் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க? இல்லை, இவங்களுக்கும் கொடுத்தாங்க, நாகாலாண்டுக்கும் கொடுத்தாங்க, மணிப்பூருக்கும் கொடுத்தாங்க, அருணாச்சல் பிரதேஷ்க்கும் கொடுத்தாங்க, இவங்களுக்கும் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு படி போய் மேலே போய் இவங்களோட கான்ஸ்டியூஷன் இவங்களே ஃபார்ம் பண்ணிக்கலாம், இவங்களோட எலெக்ஷன்ஸ் இவங்களே நடத்திக்கலாம். இந்தியன் சட்டம் அங்கே அமல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி இதுலலாம் அவங்க கை வைக்க முடியாது. ஏர்போர்ட்ஸு, டிஃபென்ஸு, அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸு, கம்யூனிகேஷனு, ரயில்வேஸு, புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்டை கை வைக்க முடியாது. ஸ்டேட்டு தனியாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி ஒரு இருக்கிறத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அபாலிஷ் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகி போச்சு, இப்போ கொண்டு வந்து நார்மல் ஸ்டேட்டாக ஆயிடுச்சு. இனிமேட்டு தேர் இஸ் நோ மோர் ஸ்பெஷல் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நோ மோர் ஸ்பெஷல் தோசை, இட் இஸ் சாதா தோசை. நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்ன்ற சப்ஜெக்ட்ல இருக்கோம், அங்கேருந்து போயிட்டு இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்திருக்கோம். மிச்ச ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 371 ஆர்டிகல்லேருந்து 371J வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ். இது ரிமூவ் பண்ணலை, 370 மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 371லேருந்து 371க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து எல்லா ஏரியாலையும் யூனிஃபார்மாக இருக்கணும். விதர்பா ரீஜன், மரத்வாடா ரீஜன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரீஜன்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இதே கல்யாண் ரீஜன், மும்பை ரீஜன், பூனே ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரீஜன்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ரெண்டுமே ஈக்குவலாக டெவலப் ஆகணுன்றதுக்காக இவங்க 371 ஆர்டிகளை கொடுத்து, இது 371 ஆர்டிகளை கொடுத்து விதர்பா, மரத்வாடா ரீஜன், சௌராஷ்டிரா அண்ட் கட்ச் ரீஜன் ஆஃப் குஜராத், இந்த 4 ரீஜனுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக, ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. அதே நீங்க வந்து 371A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகாலாண்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. நாகாலாண்டில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டியூன்சாங் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அது வந்து இட் இஸ் பார்டரிங் வித் மியான்மார், பர்மா. ஃபெக் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். அது இந்த நாகாலாண்டுக்காரங்க நாகா ஹில்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க, ஹில்ஸ் கீழே பிளெயின்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்குமே எப்பவுமே சண்டை ஓடிக்கினே இருக்கும். புரியுதுங்களா? இங்க AFSPA ஆக்ட் 1958 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எப்பவுமே வந்து அங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும். சிஆர்பிஎஃப்க்கு தான் அங்க அதிகமான பவர், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸுக்கு தான் அங்கே அதிகமான பவர், பிஎஸ்எஃப்லாம் தான் இதெல்லாம் ஏஎஃப்எஸ்பிஏ ஆக்ட் வந்து அவங்களுக்கு வரும். ஷூட்டட் சைட்லாம் இருக்கும், சில பேரை பார்த்தா எங்கே வேணாலும் சுட்டுடலாம், கேட்கவே தேவையில்ல. இந்த மியான்மாருக்கு பார்டரிங்கில் இருக்கிற நாகாலாண்டில் எப்பவுமே இண்டிபெண்டன்ஸ் கேட்கறது பழக்கம் உண்டு, தனிமையாக போகணுன்னு. கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டேட்டு 2ஆக பிரிக்கிறான் தவிர
நாட்டிலேருந்து எவனுமே ஒரு சல்லி தூசி கூட எடுத்துட்டு போக முடியாது. யாராலையும் இதை வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் யூனியன். ஸோ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ்ன்றது ஸ்டேட்மெண்ட். ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டை யூனியன்லேருந்து பிரிக்க முடியாதுன்றேன். யூனியன்லேருந்தே பிரிக்க முடியாதுன்றேன். ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு ரீஜனல் கவுன்சில் ஒன்று வச்சு 371A ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ல இது வச்சு தனியா ஒரு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் டுவன்சாங் ஏரியா. இதுதான் டுவன்சாங் ஏரியா. இது வந்து பர்மா, மியான்மர். இது வந்து பர்மா, மியான்மர். இவங்க வந்து பிரித்து போகணுன்றாங்க. நடக்காது, நடக்காது. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஏரியாவே சண்டையில தான் இருக்கு. இந்த ஏரியாவே கம்ப்ளீட்டா சண்டையில தான் இருக்கு. ஃபெக்கு மட்டும் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கார்னர்ல எல்லாமே ஹில்ஸ்மா, எல்லாமே ஹில்ஸ். பார்டரிங் மியான்மர் வந்து நிறைய சைனீஸ் ஸ்பான்சர் பண்ணி மொத்தமா நாசமாக்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறீங்களா? அவங்க நாகாலாந்து, இது ஃபுல்லா மியான்மர், இது ஃபுல்லா மியான்மர். இந்த நாகாலாந்து இந்த ஏரியா தான் வந்து நாகாலிம், கிரேட்டர் நாகாலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஃபயர், ஷமட்டோர், நொக்லக், தோவான்சாங், லாங்லே, இதெல்லாம் ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டுவான்சாங். இவங்களுக்கு என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் வேணும், ஸ்பெஷல் பவர்ஸ் வேணும், செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும், இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இவருக்கு அதோட லீடர் பார்த்தீங்கன்னா கொய்வாங் கொன்யாக். இவன் தான். இவன் என்ன சொல்லுவான், சார் செப்பரேட் ஸ்டேட்டு எங்களுக்கு ஈஸ்டர்ன் நாகாலாந்து அப்படின்னு தனியாக வேணும். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் எப்போவுமே ஆகஸ்ட் 14 நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தனி ஸ்டேட்டை கொடுக்கணுவான், அப்புறம் தனி நாடை கொடுக்கணுவான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறான், ஃபர்ஸ்ட்ல நாகாலாந்துலேருந்து போகிறதுக்கு. அது நடக்காது. அதுக்கப்புறம் அசாமுக்கு 371B, மணிப்பூருக்கு 371C, அப்புறம் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானாக்கு பிரித்தாங்க. அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் யூனிஃபார்மாக நடக்கணும், தெலங்கானாக்கும் ஆந்திராக்கும். அதுக்காக ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் போகும் ஸ்டேட்டை பிரித்ததுக்கு. மிசோராமுக்கு 371G, அருணாச்சல் பிரதேஷ் H அண்ட் கோவா I. ஃபைனலி கர்நாடகாவுக்கு வரும்போது ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன் ஒன்று இருக்கு. அப்படின்னா தெலங்கானாவை ஒட்டி இருக்கிற ரீஜன். தெலங்கானாவை ஒட்டி இருக்கிற ரீஜன் என்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா பெல்லாரியில் பர்டிகுலரி வந்து பீதர், குல்பர்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டரிங்கு கர்நாடகா வித் தெலங்கானா. அது இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெலங்கானாவை. அதனால நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து ஹைதராபாதோட பார்டரிங் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்காரங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கர்நாடகா, இது ஆந்திரா, இது ஹைதராபாத்னு நினச்சிக்கோங்களேன். இந்த கர்நாடகா ரீஜன்ல தெலுங்கு பேசுறவங்க பயங்கரமா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டியும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு வந்து எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு, எந்த விதமான அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனோ இருக்கக்கூடாதுன்னு 371J கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்டு ஃபார் ஹைதராபாத் கர்நாடகா. அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. அங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஹைதராபாத் கர்நாடகா. அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து இந்த கன்னடிகாஸ் கிட்ட, ஒரிஜினல் கன்னடிகாஸ் நேட்டிவ்ஸ் கிட்ட இவங்க அந்த டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் அந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆர்டிக்கல் ஒன்று அலோகேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? கர்நாடகா ஹைதராபாத் ரீஜன் 371, பீதர், குல்பர்கா அந்த ரீஜன் கர்நாடகாவுக்குள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஃபெடரலிசம்ல டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரே இடத்துல எல்லா பவரும் இருந்தா அது பேர் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. மத்திய அரசுக்குள்ளேயே எல்லா பவரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா. பவரை எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். இந்தியா வந்து சில சிச்சுவேஷன்ஸில், மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷனில் பிரித்து கொடுக்கும்.
எமர்ஜென்சி டைம்ல மட்டும் டக்குன்னு எடுத்து பவரை கையில் வச்சுக்கும். ஃபெடரலிசமை 2 விதமா வந்து பவரை பிரிக்கும். ஒன்று வெர்டிகலா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இல்லைன்னா ஹாரிசாண்டலா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. வெர்டிகலா பவரை பிரிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், லோக்கல், சிட்டிஸில் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். ஹாரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே லெஜிஸ்லேச்சர், லா மேக்கிங், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஹாரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. ஒரே லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டில் 3ஆ பிரிவு. வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவருக்காக 1950ல் லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு எதுவுமே யோசிக்கல. ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் லிஸ்ட்டு பண்ணி 3 லிஸ்ட்டு பண்ணி அதில் யூனியன் லிஸ்ட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட்டு, கங்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3 லிஸ்ட்டு பண்ணி ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பவரை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1950 கான்ஸ்டியூஷனில் யூனியன், சென்ட்ரல், லோக்கல் கவர்மெண்ட்ன்ற கான்செப்டே இல்லை. அதுக்கப்புறம் பல கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. லோக்கல் கவர்மெண்ட் வேணும், அவங்களுக்கு தான் கரெக்ட் சுச்சுவேஷன் இந்த லோக்கல் ஏரியா தெரியும், அவங்கள வச்சு தான் எல்லா சலுகைகளும் கொடுக்கணும், எல்லா திட்டங்களையும் அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. அப்போ வந்து அந்த ஸ்டேட்டே ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிட்டு லோக்கல் கவர்மெண்ட்டை அமல்படுத்துச்சு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ஜிவிகே கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, இப்படி பல கமிட்டிஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வேணும் வேணும்னு வைக்கணும்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் அது சக்ஸஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1991 தான். 1992ல் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 73rd அமெண்ட்மெண்ட்டு, 74th அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக, ஊராட்சிகளுக்கு. 74th அமெண்ட்மெண்ட் வந்து அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்காக, இங்க கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும், அங்க பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் நடக்கும். இங்க மேயரை தேர்ந்தெடுப்பீங்க, அங்க ஜில்லா பரிஷத் சேர்மேனை எடுத்துப்பீங்க. ஜில்லா பரிஷத் சேர்மேன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பான், யூனியன் சேர்மேன் இருப்பான், அதுக்கப்புறம் சேர்மேன். இது லோக்கல் கவர்மெண்ட், 3rd லெவல் ஆஃப் தி கவர்மெண்ட், 3rd tier ஆஃப் தி கவர்மெண்ட். 3rd tier சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். அதுதான் இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 வார்த்தைகளும் வேதிக் பீரியட், ஏன்ஷியன்ட் பீரியட்லயே இருந்திருக்கு. சபா, சமிதி, கிராமினி. சபா, சமிதி இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வேதிக் பீரியட்லயே இந்த வார்த்தைகள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா லார்ட் ரிப்பர்ன்னு சொல்லுவீங்க நீங்க. 1882லயே அவர் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு தான் நம்மளோட பில்டிங் ரிப்பன் பில்டிங். எது நம்மளோட கார்பரேஷன் பில்டிங் இருக்குல்ல, கார்பரேஷன் ஆஃப் சென்னை பில்டிங், அதுக்கு ஏன் ரிப்பன் பில்டிங்னா பிகாஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். புரியுதுங்களா? அது லோக்கல் கவர்மெண்ட் தானே. ஏன்னா இங்க அர்பன் லோக்கல் பாடியோட 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அமல்படுத்தின இப்போ எல்லா கவுன்சிலரும் எங்க உட்கார்றாங்க? அந்த ரிப்பன் பில்டிங்ல தான் உட்கார்றாங்க. மேயர் எங்க உட்கார்றாங்க? அங்கதான் உட்கார்றாங்க. புரியுதுங்களா? நீங்க குரூப் 2ல முனிசிபல் கமிஷனர் ஆனாலும் சரி, நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி, நீங்க வந்து கார்பரேஷன் கமிஷனர் ஆகும்போதோ இல்ல டெபுட்டி கமிஷனர், ரீஜனல் டெபுட்டி கமிஷனர் ஆகும்போதோ நீங்க அதே பில்டிங்ல தான் நீங்களும் உட்காருங்க. ஸோ இது வந்து இது மட்டும் கண்டிப்பாக கொஸ்டின் ஏரியா. எது? லார்ட் ரிப்பன் தான் வந்து 1882ல வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1882ல ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் எஃபோர்ட் எடுத்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரிப்போர்ட். பல்வந்த் ராய் மேத்தா இது அடாப்ட் பண்ணது ஓன்லி ராஜஸ்தான் தான் அடாப்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை பாஸ் பண்ணல. அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அடுத்தது கொஸ்டின், மெயின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் இஸ் ஃபர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் தி பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது 1985ல ஒரு எஃபோர்ட் ஜிவிகே ராவ் கமிட்டி, 1986ல எல்எம் சிங்வி கமிட்டி.
இந்த கமிட்டி தான் அக்செப்ட் பண்றாங்க கடைசியில. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான் அக்செப்ட் பண்ணி மொத்தத்துக்கு 1992ல பி.வி. நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்க. 73rd வந்து பஞ்சாயத்துக்கு, ஊராட்சி தலைவர்களுக்கு, 74th வந்து அர்பன் கவுன்சிலருக்கு. சார் இதுல நீங்க வந்து இதுதான் நான் சொல்றேன், இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு யார் சொல்றா? எல்.எம். சிங்வி சொல்றான். எப்போ? நீங்க வந்து 1989ல. அப்போ ஃபைனலி எப்போ பாஸ் ஆகுது? 1992 முடிஞ்சு 1993ல பாஸ் ஆகுது. பலவந்த் ராய் மெஹ்தா கமிட்டி பிரகாரம் யாரு வந்து அதை அடாப்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்னு கேட்டா ராஜஸ்தான். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் வேணும் அப்படின்றது டிபிஎஸ்பியில காந்தியன் பிரின்சிபல்ல ஆர்டிகல் 40ல படிச்சிருக்கோம். அது காந்தியன் பிரின்சிபல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ல அதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த டெமோக்ரஸியில இது எப்படி சார் இது பயன்பட போகுது அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள் பயன்பட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உமனுக்கு இப்போ ரிசர்வேஷன் பில்லு வந்து இப்போ பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு. எங்க? பார்லிமெண்ட்ல. அது எங்கன்னா லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும், நம்மளோட சட்டசபையிலையும் லோக்சபாலையும் 1/3 ரிசர்வேஷன் விமனுக்கு கொடுக்கறதுக்காக இது பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 25-30 வருஷமா போராடுறாங்க, கிடைக்கல. இப்போ கூட கிடைக்கல. அதனால இது அப்படியே விட்டுருங்க. 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் டியர், கரெக்டா? இது செகண்ட் டியர். தேர்ட் டியர் என்ன? லோக்கல் கவர்மெண்ட். இதுல 1/3 ரிசர்வேஷன் ஆஃப் உமன் சட்டம் பாஸ் ஆகும்போதே பாஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நீங்க பல கவுன்சிலரை பெண்களை பார்ப்பீங்க. என்ன சொல்றாங்கன்னா, கணிப்பு பிரகாரம் 10 லட்சம் பெண்கள் வரைக்கும் இதுல பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேரு பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ஆகி நிறைய பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. எது? இந்த பஞ்சாயத்து ராஜ் வழியாக நிறைய பேர் கவுன்சிலரா இருக்காங்க, ஊராட்சி தலைவர்களா இருக்காங்க, சேர்மேனா இருக்காங்க. ஏன் நம்ம ஊர் மேயரே ஒரு அம்மா தான், கரெக்டா? பிரியா அம்மாவா? என்ன? சோ 1/3 ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்குறீங்க. ஆல்ரெடி லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் 1/3 ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் இருக்கு. அதை வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. எங்க? பஞ்சாயத்து ராஜ்லையும் 1/3 ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா 1/3 ஆஃப் தி சீட்ஸ் விமனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1/3 ஆஃப் தி சீட்ஸ் யாரை கொடுத்தாங்க? ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னுட்டாங்க. ரிசர்வேஷன் ஃபார் விமன். அதே மாதிரி வந்து கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டு 11th and 12th schedule of the constitution அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. சார் அதுக்கப்புறம் என்ன சார் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம சபா, கிராம பஞ்சாயத் அப்படின்னா 2 வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து கிளியரா புரியணும். கிராம பஞ்சாயத்துனா நம்மளுக்கு தெரியும், ஊராட்சி தலைவர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க, பெரியவங்கலாம் உட்காந்து பேசுவாங்க, அதெல்லாம் உட்காந்து. கிராம சபானா எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டும் இருக்காது. இவங்கெல்லாம் ஊர்ல பெரியவங்க. எதா இந்த ஊராட்சி தலைவர்கள் எது பண்ணணும்னாலும் கிராம சபால இருந்து ஒத்துக்கணும். கிராம சபா கூடுறது வந்து பல பஞ்சாயத்துக்கு வழி கொடுக்கும். அந்த இருக்கிற பக்கத்துல காட்டுல இருக்கிற விறகு எடுக்கணுமா, கிராம சபா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீ வந்து ஒரு கேட்டலுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, எது மாடு ஆடுக்கெல்லாம் டாக்ஸ் வாங்கணுமா, கிராம சபா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீ ஊராட்சி தலைவர் சும்மா வந்து அவரே தனியா டிசிஷன் எடுத்துட்டு போக முடியாது. இது பார்லிமெண்ட் மாதிரி. எது? கிராம சபா வந்து பார்லிமெண்ட் மாதிரி. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் நீங்க முடிவு எடுக்க முடியும். ஆனா கிராம சபா கூடுதுனாலேயே அன்னைக்கு கண்டிப்பா 2 எஃப்ஐஆர் ஆகும். புரியுதுங்களா? 2 கம்யூனிட்டிக்காரன் ஏதோ ஒன்று பேசுவான், அங்கேயே அடித்தட்டி சேர் உடஞ்சிரும். சேர் வாடகை கொடுத்தவெல்லாம் அழுதுகிட்டு இருப்பான். இதுதான் 10 ரூபா வாடகை ஆசைப்பட்டு 1000 ரூபா சேர் போச்சாடான்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பான். இதுதான் ஊர்ல நடக்கிற கிராம சபா. எது? ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கூடுவாங்க, மே 1ஆம் தேதி கூடுவாங்க, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூடுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கூடுவாங்க. பார்த்தா அன்னைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவாங்க. ராம்நாடு பக்கம்லாம் கிராம சபா கூடுதுனாலே லாண்ட் ஆர்டர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? லாண்ட் ஆர்டர் தான். சில பேர் அட்டெண்டே பண்ண மாட்டாங்க, அட்டன் பண்ணவங்க சண்டை பண்ணுவாங்க. ஸோ கிராம சபானா என்ன?
கிராம பஞ்சாயத்துனா என்ன, இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் சார். கிராம பஞ்சாயத்துனா சார் அது பர்மனன்ட் பாடி, அதுதான் நீங்க எலெக்ஷன் வழியாக வருது, எலெக்ஷன் வழியாக வருது. இதுதான் லோயஸ்ட் டியரு, இதுதான் லோயஸ்ட் லெவலு. இதுக்கு மேல சேர்மன் இருப்பாரு, இதுக்கு மேல இங்கதான் வந்து ஊராட்சி தலைவர்லாம் உட்காந்துருப்பான். இது வந்து டெம்பரரி பாடி, அப்பப்ப கூடும். அவங்க என்ன பேசுவாங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுவாங்க, ஆனுவல் பட்ஜெட் செக் பண்ணுவாங்க. ஒரு மண்ணு இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, சமோசா கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனா இது வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். புரியுதுங்களா? ரிஜிஸ்டர்டு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க, அப்படின்னா மோஸ்ட் சீனியர்ஸ், வேலை வெட்டி இல்லாதவங்க மோஸ்ட்லி கிராம சபால கூடுவாங்க. ஆனா அதுக்காக இந்த கிராம சபாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இவங்க வந்து நல்லா கேள்வி கேட்பாங்க பஞ்சாயத்து தலைவர்லாம் அப்படின்னு. இப்ப என்னன்னா கிராம சபாவும் பஞ்சாயத்து தலைவர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? மெம்பர்ஸ் ஆஃப் தி கிராம சபா வந்து எலெக்டட் இல்ல, ஆனா கிராம பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எலெக்டட். புரியுதுங்களா? எது வந்து கிராம சபால டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டிசிஷன்ஸை எந்த பாடியாலையும் கேன்சல் பண்ண முடியாது. அது சூப்பர் பவர் ஆக்சுவலி. நோன்ட்டா நோ தான், அவன் நோ சொல்லாத அளவுக்கு குவார்டரும் பிரியாணியும் போயிடும். தாத்தாலானா சுருட்டு வட்டிலாம் கூட போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லா மேனிபுலேஷன் தான். அதை ஒத்துக்காதவன், ரொம்ப ஓவரா சேட்டை போடுறவனை எப்படியாவது அடிச்சோ தடிச்சோ அவனை வந்து செட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கிராம பஞ்சாயத்துக்கும் கிராம சபாவும் ரெண்டுமே அது என்னது, ஷுட் பி ஒர்க்கிங் மியூச்சுவலி, மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ஒர்க் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா கிராமம் விளங்காம போகும். இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இவங்க ஊர்ல பெரியவங்க, ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். புரியுதுங்களா? கிராம சபா அட்டன் பண்றதுக்கு துபாயில இருந்தெல்லாம் வருவாங்க சண்டை போடுறதுக்கு. நம்ம ஊருக்கு அநியாயம் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? துபாயில இருந்து ஃபண்ட்ஸ் அனுப்பி ஆல் அரேஞ்ச் பண்ணி அடிக்க வைப்பான். இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன். அந்த கிராம சபா கூடலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு அர்த்தம். அது கிராம சபாவை நான் போட்டோ எடுத்து அனுப்பியே ஆகணும் எஸ்பிக்கு, அது கலெக்டர் போயே ஆகணும், கிராம சபா கூடியே ஆகணும். கூடலன்னா அந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னும் பெரிய ஹைலைட் ஆயிரும். அது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு போட்டோ எடுப்பேன், எல்லாருமே ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக எல்லா கிராம சபாவும் கர்ம பிடிச்சி 4 போட்டோவாவது நல்ல ஸ்மைலிங் போட்டோஸ் எடுத்து போடுவேன், ஒரு தான் எடுத்து. ஆனால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஆயிரும், ஏதோ ஒரு இடத்துல எஃப்ஐஆர் ஆயிரும். மிச்சது எல்லாமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல். இதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து ஊராட்சி இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸ்க்கு, இது ட்ரைபல் பீப்புளுக்கு, அதுவும் வந்து கிராமங்கள் இருக்கும், உள் கிராமங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுகாஸ்லாம் இருக்காங்க, தோடாஸ்லாம் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அவங்களாம் வந்து ரெகுலராக இருக்கிற ரூட்டில் இருக்க மாட்டாங்க, உள்ள இன்டீரியராக மலையில் உச்சியில் போயிட்டு ஒரு 50 ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு 30 ஃபேமிலி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பஞ்சாயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், இந்த பிஆர்ஐ, இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை அந்த ஸ்கெடியூல்டு ஏரியா, ஸ்கெடியூல்டு ட்ரைப் ஏரியாவுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? அது ரொம்ப பார்த்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க சென்டிமெண்ட் வேற, வில்லேஜ்ல சென்டிமெண்ட் வேற, ட்ரைபல்ஸோட சென்டிமெண்ட் வேற, அவங்களோட டெவலப்மெண்ட் டிமாண்ட் வேற, இவங்களோட டெவலப்மெண்ட் டிமாண்ட் வேற. அதுக்கு தான் இது என்ன சொல்லுவீங்க, பெசா ஆக்ட்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி பஞ்சாயத்து ராஜ் வந்தது வந்து பிஆர்ஏ வந்தது வந்து 1992. ஆனா அது வந்து ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பெசா ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெசா ஆக்ட், இந்த ஆக்ட் என்னன்னா ஸ்கெடியூல்டு ஏரியா ட்ரைபல் ஏரியாஸ்ல ரொம்ப பார்த்து செய்யறதுக்காக. ஏன்னா இங்க பாருங்க, ஃபாரஸ்ட்ல, ஸ்மால் வாட்டர் ரிசர்வாயர்ஸ்ல இவங்க வந்து ஆதிவாசி கம்யூனிட்டிலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சென்சிட்டிவிட்டிலாம் கரெக்டாக ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட சென்டிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த பெசா ஆக்ட் முக்கியமாக பயன்படுது. நீங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்கெட்யூல் 5 and 6ல் மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. அந்த ஏன்னா அது ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அந்த அந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கு மட்டும். டைரெக்டாக இந்த லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் அது. இங்கே பாருங்க, பெசாவோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ட்ரைபல்ஸ் வந்து தனிமைப்படுத்தாம
அவங்கள வந்து ஒதுக்குப்புறமாக தள்ளிப்படாமல் ஒதுக்காத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன், அவங்க கிட்ட பாவர்ட்டியை குறைக்கிறதுக்கு, ட்ரைபல்ஸ் வெளியூருக்கு ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள வந்து யாருமே வந்து ஓவரா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, லேண்ட்லேருந்து அவங்கள வந்து ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு, அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை காப்பாற்றுறதுக்கு, அதெல்லாமே பெசா ஆக்டில் பாஸ் பண்ணுறது காரணம் இதுதான். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஜென்ரலாக இருக்கிறது எல்லா வில்லேஜஸ்க்கும், ஆனால் பர்டிகுலர்லி ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு இது பெசா. ட்ரைபல் வில்லேஜுக்காக அவங்க சென்சிட்டிவிட்டியை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட கஸ்டம்ஸ், கல்ச்சர், டெவலப்மெண்ட், சென்டிமெண்ட், அவங்க லேண்டெல்லாம் யாராவது பறிச்சிருவாங்க, பறிச்சுட்டு இந்த ஊர் உங்க இல்லடான்னு சொல்லிட்டு வீடியோ போடான்ட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்காக பெசா ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் அது. கிராம் சபா அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்வாங்க. ஆனால் கிராம் சபாவோட ரோலு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 3 லெவல் இருக்கு. இங்கே எப்படி இருக்கு? ஜில்லா பரிஷத் எங்க 90 PRAல, பஞ்சாயத்து ராஜில் ஜில்லா பரிஷத், கீழே உங்களுக்கு மண்டல் பரிஷத், அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சாயத்து. 3 லெவலு. எங்க? இது ஜில்லா லெவல்ல சேர்மேனு, யூனியன் சேர்மேனு, பஞ்சாயத்து தலைவர். அதே நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா நகர பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். இது வந்து சின்ன டவுன் ஏரியா, ஊராட்சி. நகராட்சியில ஃபர்ஸ்ட் லெவல். இது சென்னை. இது வந்து இது சென்னை, இது வந்து ஒரு டவுன் ஏரியா, இது வந்து கார்பரேஷன் சென்னை. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் மாதிரி ஏரியாலாம், அதெல்லாம் வந்து எங்க வரும்னா நகர பஞ்சாயத்து வரும். அம்பத்தூர், ரெட் ஹில்ஸு, ஆவடி, திருமலவாயில், இதெல்லாம் எங்கே வரும்? நகர பஞ்சாயத்தில் வரும். கம்ப்ளீட் கார்பரேஷன் யாருக்கு வரும்? உங்களுக்கு முனிசிபல் கார்பரேஷன் வரும். முனிசிபல் கவுன்சில் எங்கே வரும்? சின்ன சின்ன வந்து டவுன்ஸ் இப்போ தான் முளைச்சிட்டு வருதுல்ல. இதுக்கு முன்னாடி சேலம், இப்போ சேலம் பெருசாயிடுச்சு சரிங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஊர்? திருவாரூர், அந்த தஞ்சாவூர்லாம் சின்னதாக இருந்தது முனிசிபல் கவுன்சில்லாம், இப்போ பெருசாயிடுச்சு. ஆனால் வந்து முனிசிபல் கவுன்சில் லெவலில் இருந்து இப்போ அவங்களே வந்து முனிசிபல் கார்பரேஷன் லெவலில் வந்துட்டாங்க. இப்போ நகர பஞ்சாயத்து ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா, அர்பன் பிளானிங் கமிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டின்னு 2 இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டினா பேரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரூரல் ஏரியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிளானிங் கமிட்டி. அது நம்ம இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்ததா, எவ்ரி 5 வருஷத்துக்கு பிளான் போடுவோமா, அதே மாதிரி இவங்களும் பிளான் போடுவாங்க. மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டினா சிட்டியில், அது வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு. இது வந்து சிட்டியில் உங்களுக்கு வந்து இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? இவங்களது அங்கே வந்து இப்போ பிளானிங் பண்ணி அந்த சிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணுறது. இப்போ இதை யார் கைப்படுவாங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, CMDA. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஹுடான்வாங்க. பெங்களூரு போனீங்கன்னா ஹுபான்வாங்க, பெங்களூரு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்களோட வேலை என்னன்னா, இவங்களோட பிளானிங் கமிட்டி வேலை என்னன்னா, இவங்க டெவலப்மெண்ட் பிளான் ஒன்று ரெடி பண்ணி அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி யாருக்கு பண்ணுவாங்க? இது வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் பஞ்சாயத்ஸ் அண்ட் ஸ்மால் முனிசிபாலிட்டிஸ். அது மெட்ரோபாலிட்டன் எது? 10 லட்சம் மேலே இருக்கிறவங்க, 10 லட்சம் மேலே இருக்கிறவங்க. ஸ்மால் முனிசிபாலிட்டிஸ்க்கும் ரூரல் ஏரியா பஞ்சாயத்துக்கும் எது பிளானிங் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிக்காரங்க. மெட்ரோபாலிட்டன் பிளானிங்காரங்க எதுக்கு பண்ணுவாங்க? மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் லைக் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், ரொம்ப பெரிய முனிசிபல் கார்பரேஷன் இருக்கணுங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி கார்பரேஷன் ஆயிரும், சென்னை மாதிரி இப்போ ஆயிட்டு இருக்கு. மதுரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, ரொம்ப பரபரப்பாக குருன்னு வளர்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. அர்பன் கமிட்டி இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை.
இந்த இது மட்டும் நீங்கள் வந்து 5th and 6th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல்டு ஏரியாஸும் ட்ரைபல் ஏரியாஸும் பிரிப்பாங்க. ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5th ஷெட்யூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெட்யூல் ஏரியாஸ் எக்ஸப்ட் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். இது வந்து அஸ்ஸாம், திரிபுரா அண்ட் மேகாலயா, மிசோராம்ல இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதில் எங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதை எதை இந்த 5th and 6th ஷெட்யூலை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளை காப்பாற்றுறது தான் 6th ஷெட்யூலில் கொடுத்துருப்பான். 5th ஷெட்யூலில் இந்த ஏரியாவில் இல்லாத மிச்ச எல்லா ஏரியாஸ்லையும் இருக்கிற ட்ரைபல்ஸையும் ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸையும் ஸ்கெட்யூல் ஏரியாஸையும் காப்பாற்றுறது வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருப்பான். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த எப்பவுமே அந்த ட்ரைபல்ஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்மளை எங்கேயாவது வீச்சு வெளியே அடிச்சிடுவாங்களோ. இது கான்ஸ்டியூஷனில் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே ரிப்பப்ளிக் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைம்லேயே 5th and 6th ஷெட்யூலில் கொல்லிட்டான். தயவு செய்து அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராம்காரங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இங்கே வந்து எல்லாமே லெஃப்டினன்ட் கவர்னர் தான் பார்த்துக்கணும், எதாக இருந்தாலும் பிரசிடென்ட் தான் பார்த்துக்கணும், அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் டக்குன்னு டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. பவர்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிரசிடென்ட் தான். இங்கே வந்து அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராம் தவிர மிச்ச ஸ்டேட் ஏரியாஸ் எல்லாத்துக்கும் 5th ஷெட்யூல். இன்னும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் யாருக்கு தர வேண்டியது இருக்கு? அஸ்ஸாம், திரிபுரா அண்ட் மேகாலயா. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையில்ல, ஆனால் தரணும். அப்படின்னா ஸ்கெட்யூல் ஏரியாஸை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஸ்கெட்யூல்ஸ் என்ன? 5th and 6th ஷெட்யூல். இது எங்கே இருக்கு? கான்ஸ்டியூஷன்ல. ஸ்கெட்யூல்ஸ் மொத்தம் வந்து 12 ஷெட்யூல். அந்த 12 ஷெட்யூலும் கான்ஸ்டியூஷனோட 448 ஆர்டிகளோட சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா? அந்த 12 ஷெட்யூல்ல 11th and 12th ஷெட்யூல் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 11th ஷெட்யூல் வந்து பஞ்சாயத்து ராஜ், 12th வந்து அர்பன் லோக்கல் பாடி, 5th ஷெட்யூல் வந்து அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராம் இல்லாத ட்ரைபல் ஏரியா. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் இருக்கிற அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராம் இருக்கிற ஏரியாஸை 6th ஷெட்யூல்ல ப்ரொடெக்ட் பண்றோம். 6th ஷெட்யூல்ல ப்ரொடெக்ட் பண்றோம். இது 5th and 6th ஷெட்யூல். திரும்பி நான் 7th ஷெட்யூல்னு ஒன்று சொன்னேன் உங்ககிட்ட. அது என்னன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கங்கரண்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட் எதை பத்தி சொல்லுது? உங்களுக்கு எந்தெந்த லாவை வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து சட்டத்தை பண்ணலாம், எது எதுக்கு சென்ட்ரலுக்கு வந்து பவர் இருக்கு, எந்தெந்த சட்டம் பண்றதுக்கு எது எதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்ற டிவிஷன் ஆஃப் பவர்ஸை வந்து நம்ம 7th ஷெட்யூல்ல பார்த்தோம். இது 12 ஷெட்யூலும் எங்கடா இருக்குன்னா கான்ஸ்டியூஷன்ல பின்னாடி இருக்கும். கான்ஸ்டியூஷன்ல சேர்ந்தது தான் எல்லாமே. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டோன்னே அடுத்தது நம்ம ஜுடிஷியரி பார்த்துட்டு கொஞ்சோண்டு கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி லைட்டாக பார்த்துட்டு முடிச்சிருவோம் பாலிட்டியை.